يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக இதயம் கனிந்த இணைய சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபை என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் எல்லோரும் ஷஅபானில் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் இந்த மாதத்திற்கான சகல பரக்கத்துகளையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்து ரமதானில் அமல் செய்தவர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்போனாக. ஆமீன். அன்புக்கினியவர்களே, உலகில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களின் இயல்பு, அவன் யாராக இருந்தாலும் சரி, அரசனோ தலைவனோ தொண்டனோ மகனோ தகப்பனோ யாராக இருந்தாலும் சரி, மனிதனாக படைக்கப்பட்ட எல்லோரின் இயல்பென்பது ஆசை. ஆசை இல்லா மனிதனை உலகத்தில் பார்க்க முடியாது. எல்லோருக்கும் ஒவ்வொரு ஆசை. தவழும் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த பெரியோர் வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு ஆசை. தவழ்பவன் நடப்பவனை பார்த்து ஆசைக்கிறான், நான் நடக்க வேண்டும் என்கிறான். நடப்பவன் வாகனத்தில் போவனை பார்த்து எனக்கு வாகனம் வேண்டும் என்பார். வாகனிப்பவன் விமானத்தை பார்த்து பறக்க வேண்டும் என்று ஆசைப்பார். இப்படி மனிதனுக்கு ஆசைகள் ஏறாலும். ஆசையில்லா மனிதனை உலகத்தில் பார்க்கவே முடியாது. அன்புக்கினியவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கை கட்டம் என்பது, வாழ்க்கை பயணம் என்பது 3 கட்டங்கள். 3 கட்டங்களில் பயணிக்க வேண்டிய மனிதனின் வாழ்க்கை. முதலாவது கட்டம் துன்யா, உலகம். இதனுடைய ஆரம்பம் பிறப்பில் இருந்து ஆரம்பித்து மௌத் வரைக்கும். 2வது பயணம் மறுமை, ஆகிரத். இதனுடைய ஆரம்பம் மரணத்தில் இருந்து ஆரம்பித்து மறுமையின் விசாரணை வரைக்கும். 3வது கட்டம் மேல் போன 2 கட்டங்களின் வாழ்க்கையை வைத்து அல்லாஹ் தருகிற பரிசான சுவனமோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகமோ. இது நிரந்தர கட்டம். இப்படி 3 கட்டங்களில் மனிதனுடைய வாழ்க்கை பயணிக்கும். அன்பானவர்களே, இதில் செய்தி என்ன தெரியுமா? உலமாக்கள் எழுதுவார்கள், இந்த 3 கட்டங்களிலும் மனிதனுடைய சகலமும் அழியும். பொன், பொருள், உடல், அழகு, அந்தஸ்து எல்லாம் அழிந்து கொண்டே வரும். ஆனால் அழியாத ஒன்றென்றால் அது ஆசைதான் என்று எழுதுவார்கள். அமல்களும் அழியும், அவனுடைய ஆடம்பரம், பொருளாதாரம் எல்லாம் அழியும். ஆனால் 3 கட்டங்களிலும் அழியாத ஒன்று என்பது ஆசைதான். எல்லா நேரங்களிலும் மனிதனுக்கு ஆசை மட்டும் அழியாது. அழியா கடிவாளம் ஆசை என்று உலமாக்கள் எழுதுவார்கள். அன்பானவர்களே,
உலகத்தில் சூழ்நிலை மாறுவது போல் இந்த 3 கட்டங்களில் பயணிக்கிற மனிதனின் ஆசையும் மாறும். ஆசையும் மாறும். சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு ஆசை, வளர்ந்து வாலிபனா இருக்கும் போது ஒரு ஆசை, வயது முதிர்ந்தவனாக இருக்கும் போது ஒரு ஆசை. ஆசைகள் சூழலுக்கேற்ப மாறுவது போல் மனிதனுடைய வாழ்க்கை கட்டங்களின் பயணங்களுக்கேற்ப ஆசைகள் மாறும். அது என்ன ஆசைகள்? குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். 3 பயணங்களில் ஏற்படும் ஆசைகள் என்னென்ன? ஆசைகள் என்னென்ன? அன்பானவர்களே, முதல்ல துன்யா, உலகம், பிறப்பு முதல் இறப்பு வரை, ஹயாத்தின் தொடக்கம் முதல் மௌத் வரை. இந்த துன்யாவில் ஒரு மனிதனுக்கான ஆசைகள் 7. இதை 2 குர்ஆன் ஆயத்துல அல்லாஹ் பேசி முடிச்சிருவான். உலகத்துல படைக்கப்பட்ட மனிதனின் ஆசைகள் 7. இந்த 7க்குள்ளதான் சுத்தி வரும். அல்லாஹ் ஆல இம்ரான்ல ரொம்ப அற்புதமாக அல்லாஹ் பேசுவார். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ. இதுதான் மனிதனின் ஆசைகள் என்று அல்லாஹ் சொல்லுவார். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் 7வது ஆசையை அது என்னவென்று அல்லாஹ் விளக்குவான். அது ஹயாத். அன்பானவர்களே, அல்லாஹ் விளக்குகிற முதல் ஆசை என்ன தெரியுமா? زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ. பெண்ணின் மீதான மோகம். இது எல்லா ஆண்களுக்கும் இருக்கும் ஆசை. இதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. 2வது அல்லாஹ் தஆலா விளக்குவான். 2வது ஆசை வல்பனீன். முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி எழுதுவார்கள், ஆண் வாரிசின் மீது கொண்ட பெருமை. ஆம்பளை புள்ள பிறந்துட்டா பெருமை. ஆண் வாரிசின் பெருமை எல்லா குடும்பங்களுக்கும் இருக்கும். மூத்த புள்ள ஆண் வாரிசா பிறந்துருச்சா சந்தோஷம், பெண் வாரிசா பிறந்துருச்சா கொஞ்சம் வாட்டம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 7 ஆசைகளில் 2வது வல்பனீன், ஆண் வாரிசில் ஆசைப்படுவார்கள். 3வது ஆசை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் தஹபி வல் ஃபித்தா. குவியல் குவியலாக தங்கமும் வெள்ளியும் வீட்டில் இருக்கணும். பொருளாதார ஆசை 3வது ஆசை. 4வது ஆசை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வல் கைல், வாகன ஆசை. இந்த மாதிரி வாகனம் வச்சிருக்கணும், அந்த மாதிரி வாகனம் வச்சிருக்கணும். சின்ன பிள்ளைங்கள்ட்ட இன்னைக்கு கேட்டா கூட அவனுடைய முதல் ஆசை இலக்கு என்னன்னா, இந்த பைக் வாங்கணும், அந்த கார் வாங்கணும். இந்த மாதிரி வாகனத்துல பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை உயர்ந்த வாகனங்களில் உலா வருதல். இது 4வது ஆசை குர்ஆன் சொல்லும். 3வது மனிதனின் உலக ஆசை சொத்தாசை. சொத்தாசை இதை குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப அழகா தெளிவா சொல்லி காட்டுவான். வல் அன்ஆம், சொத்துக்கள் இருக்கணும், கால்நடைகள், வீடு வாசல்கள், இது எல்லாம் இருக்கணும். சொத்தின் மீதான ஆசை. 7வது ஆசை அல்லாஹ் தஆலா சொல்வான், வல் ஹர்ஸ், பசுமையான பூமியை கண்டால் ஆசைப்படுவான். பசுமையான பூமி. ஈசிஆர்ல ஒரு ஃபிளாட் இருந்தா கடலோரத்துல ஒரு ஆசை, ஹில் ஸ்டேஷன்ல ஒரு வீடு இருக்கிறது ஒரு ஆசை. அன்பானவர்களே, பசுமையை ஆசைப்படுவான், பசுமையான நிலங்களை ஆசைப்படுவான். அது எனக்குள் ஆக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருக்கும். இது 7வது. 8வது அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவான், மௌத்தில்லா வாழ்க்கை வேண்டும், மௌத்தில்லா வாழ்க்கை வேண்டும். இந்த 7 ஆசைகள் தான் ஒரு மனிதனுக்கு துன்யாவில் இருக்கிற ஆசைகள். இவைகள் ஏனைய ஆசைகள் எல்லாம் இந்த 7க்குள்ள கனெக்ட் ஆயிடும். இது துன்யாவின் ஆசை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். அன்பானவர்களே, இந்த ஆசைகளை பட்டியல் போடுகிற உலமாக்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 7ல உங்களுக்கு ரொம்ப பயப்படுறது என்ன தெரியுமா? தனி ஹதீஸாவே பேசிட்டாங்க. புகாரியில் உண்டு, முஸ்லிமுல் ஹதீஸ் உண்டு. அன்பான என் சமூகமே, உங்களிடத்தில் நான் அதிகம் பயப்படுவது என்ன தெரியுமா? 2 ஃபித்னால பயப்படுறேன். ஒன்னு மால், இன்னொன்னு நிசா. பெண்களை ஃபித்னாவாக உங்களுக்கு பயப்படுகிறேன் இந்த 7ல. 2வது பொருளாதாரத்தை பயப்படுகிறேன். இந்த 7ல் மிக பெரும் குழப்பம், மிக பெரும் அழிவு என்பது இந்த 2 தான். இந்த 2ல பார்டர்ல இருந்துட்டா பிரச்சனை இல்ல. இதில் உலூவில் போனாலும் ஆபத்து, ஒன்றும் இல்லாமல் போனாலும் ஆபத்து. எனவே அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆசைகள், அது ஆபத்தானது இந்த 7ல். குறிப்பாக பெண்களின் மீது கொண்ட மோகமும் பொருளாதார மண்ணின் மீதான ஆசையும் இது மிக பெரும் ஆபத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்தது ஒரு மனிதனுடைய உலக பயணத்தின் ஆசை. உலக பயணத்தின் ஆசை, அதிலும் குறிப்பா பொருளாதார பெண்களின் மீது இருக்கிற ஆசை ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். இன்னைக்கெல்லாம் குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு தந்தையின் தீர்மானம் என்ன தெரியுமா?
என் புள்ள இவ்வளவு சம்பாதிக்க, இப்படி வீட்டில் இருக்கணும், இப்படி வாசல் இருக்கணும், தவறல்ல. ஆனால் முழுக்க முழுக்க ஆசையின் கடிவாளம் கோணம் துன்யாவாக மாறி போகிறது, துன்யாவா மாறி போகுது. அன்பானவர்கள், இதைத்தான் பெருமானார் தவறு என்று சொல்கிறார்கள், இல்லை ஆபத்து என்று சொல்கிறார்கள். உலமாக்கள் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதுவாங்க, ரொம்ப அழகான கவிதை. மரணிக்குகிற மனிதன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உலகத்துல மனிதனுடைய ஆசைக்கு மட்டும் எல்லையே கிடையாது. உலக ஆசை அப்படித்தான், உலக ஆசைக்கு எல்லையே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், லவ் அன்ன லி இப்னி ஆதம வாதியம் மின் அஸ்ஸஹப் அஹப்பு அன் யகூன லஹு வாதியான். தங்க ஓடைகள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஆதமுடைய மகனின் உலக ஆசை தூண்டுமாம், இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்கும். ஒரு தங்கம் முழுக்க, ஓடை முழுக்க தங்கம் இருந்தாலும் பொருளாதாரம் பத்தாது, இன்னும் வேண்டும் என்று ஆசைப்பான். அவன் ஆசையின் முடிவு என்ன தெரியுமா? வலையம் லஃபாஹு இல்ல துராப். அவன் மௌத்தானதற்கு பின்னால் அவன் வாயில் மண் போடப்படும், அந்த மண் தான் ஆசைக்கான முடிவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அன்பானவர்களே, பெரும் யூகம் இன்றைக்கு பொருளாதார யூகம். அதுல சக்சஸ் ஆயிட்டா வாழ்க்கையில சக்சஸ், அதுல தோத்து போயிட்டா வாழ்க்கையில தோத்துட்டான். இல்ல அன்புக்குரித்தானவர்களே, இதுல ரெண்டு செய்தி என்ன தெரியுமா? பொருளாதாரத்தின் செய்தி. உலமாக்கள் இந்த ஹதீஸ்க்கு கீழே ரெண்டு விளக்கங்கள் தருவார்கள். இந்த உலகத்துல பொருளின் பக்கம் ஆசையோடு ஓடுகிற மனிதனுக்கான ரெண்டு செய்தி. முதலாவது செய்தி என்ன தெரியுமா? முதல்ல இந்த பொருள் என்பது, உலக ஆசை என்பது நிறைவேறலாம், நிறைவேறாமலும் போகலாம். உலக ஆசை, இந்த ஆசைக்கு அல்லாஹ் தஆலா நிறைவும் தரலாம், நிறைவின்மையும் தரலாம், நிறைவேறலாம், நிறைவேறாமலும் போகலாம். இரண்டாவது, உலக ஆசையில் அனைத்தும் இன்பமாகவே இருக்கும் என்று சொல்ல முடியாது. நம்ம ஆசைப்படுற எல்லாத்தின் முடிவும் இன்பம் என்று நம்மளால உலகத்தில் கணிக்கவே முடியாது. நல்ல பைக் வேணும்னு ஆசைப்பட்டு லட்சக்கணக்கில் வாங்கி கொடுத்து பிள்ளைக்கு அனுப்புவார், போன புள்ள மீண்டும் வீடு திரும்பாது. நிறைய செய்திகள் உண்டு. இந்த பொண்ணு தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று நிக்கா செய்வாரு, ஆனா வாழ்க்கை இன்பமா இருக்குமான்னு தெரியாது. அடுத்த வருஷமே பெரும் குழப்பங்களுக்குள், கசப்புக்குள் உள்ளாகும். எனவே உலக ஆசையின் செய்தி ரெண்டு தான். முதலாவது, உலக ஆசை நிறைவேறலாம், நிறைவேறாமலும் போகலாம். அப்படி நிறைவேறுகிற ஆசையில் இன்பம் என்பதற்கான முழு கேரண்டி என்பது கிடையாது, 100% வாக்குறுதி கிடையாது. இது உலக ஆசைகளுக்காக. உலமாக்கள் சொல்லுவார்கள், உலகத்தை ஆசைப்படுகிற மனிதனே, பொருளாதாரத்தை சேமிக்கிற மனிதனே, கடைசியில் மௌத் என்பது வந்தால் அவனுக்கான ரெண்டு கை சேதம். ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரியும் போது அவனுக்கான ரெண்டு கை சேதம் உலமாக்கள் எழுதுவார்கள். முதலாவது, ஃபகதத் லிகுல்லி மாலிஹி, அவனுடைய எல்லா செல்வங்களும் அவனை விட்டு பறிக்கப்படும். கோடி கோடியா உழைச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாலும் கபரிஸ்தானுக்கு போகும்போது ஒரு ரூபாய் கூட வராது. ஃபகதத் லிகுல்லி மாலிஹி, தன் வாழ்க்கை முழுக்க சேகரித்த செல்வம் அவனோடு வராது. சரி, செல்வம் இல்ல, நிம்மதியான உறக்கமாவது கபூர்ல கிடைக்குமா? இல்ல. வசுஇல அன் குல்லி மாலிஹி, கபருக்குள் போனவுடன் அடுத்த கேள்வி, ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்படும். இதை எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவழிச்ச, சேமிச்சதினுடைய செலவுகளின் கணக்கு என்ன, எல்லாம் முழுக்க அப்டேட். எனவேதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் மனிதனுக்கு ரெண்டு விதமான கை சேதம். ஃபகதத் லிகுல்லி மாலிஹி, அவனுடைய எல்லா பொருட்களும் அழிந்து போய் ஒன்றுமில்லாமல் கபருக்கு போவான். போய் நிம்மதியான தூக்கம் கிடைக்குமா? வசுஇல அன் குல்லி மாலிஹி, அவன் சேர்த்த எல்லா செல்வங்களுக்குமான கணக்கும் சொல்ல வேண்டும். இதுதான் மனிதனுக்கான மிக பெரும் கை சேதம் என்று எழுதுவார்கள். அன்பானவர்களே, உலகத்தினுடைய ஆசை என்பது அப்படித்தான். நிறைவேறலாம், ஆகாமலும் போகலாம். நிறைவேறுகிற ஆசைக்கு 100% இன்பம் என்பதற்கு கேரண்டி என்பது கிடையாது. இது உலக ஆசை. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய அடுத்த கட்ட பயணம் என்பது மறுமை வாழ்க்கை. இதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் மௌத்திலிருந்து மறுமை விசாரணை வரைக்கும். இந்த நேரத்தில் மனிதனுக்கு ஆசை வருமா? எங்க மௌத்துல கபர்ல கொண்டு போய் வச்சதுக்கு பின்னாடியுமா ஒரு மனிதனுக்கு ஆசை வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள், ஆசை அல்ல, பேராசை வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களோடு ஒரு கபரஸ்தானை கடந்து போகிற போது ஒரு கபர்,
பெருமானார் அங்கே நின்று சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, மன் சாஹிபு ஹாதல் கபர், இந்த கபரில் அடங்கி இருக்கக்கூடிய நபர் யார்? உடனே சஹாபாக்கள் சொல்லுவாங்க, காலு ஃபுலான், யா ரசூலல்லாஹ், இந்த நபர் இங்கே அடங்கி இருக்கிறார், அவருக்கு மிகப்பெரிய ஆசை ஒன்று உண்டு, என்ன தெரியுமா? சஹாபாக்கள் கேட்பாங்க, என்ன யா ரசூலல்லாஹ்? ரகஅத்தானி அஹப்பு இலா ஹாதிஹி மின் பகியத்தி துன்யாக்கும், உங்களின் முழு உலகம் அவர் கையில் கொடுக்கப்பட்டு இஷ்டம் போல வாழுன்னு எழுப்பினாலும் அவருக்கு ரொம்ப பிரியமானது 2 ரகாத் தொழுகிறது. 2 ரகாத் தொழுகிறது. ரகாத்தானி அஹப்பு இலா ஹாதி, இவரின் பால் முழு உலகம் கொடுக்கப்பட்டாலும் அதை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு 2 ரகாத் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பார். இது கபரில் இருப்பவருக்கான ஆசை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேல் பார்த்த உலகத்திலாவது ஆசை அங்கீகாரமாகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு, 50% சான்ஸ் இல்லை. ஆனால் கபரில் போனதுக்கு பின்னாடி ஆசைக்கான வாய்ப்பே அல்ல, நிறைவேற்றம் என்பதற்கான எந்த விதமான அடிச்சுவடுகளும் அல்ல. கபரில் எந்த ஆசையும் நிறைவேறப்படாது. நாளைக்கு மனிதனுடைய கபரின் மிகப்பெரிய ஆசை, அல்லாஹுக்காக 2 ரகாத், இந்த முழு உலகம் வேண்டாம், நான் சம்பாதித்த சொத்து வேண்டாம், என் புள்ள வேண்டாம், என் மனைவி வேண்டாம், யாரும் வேண்டாம், எனக்கான மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? கபர்ல 2 ரகாத்துக்கான வாய்ப்பு. இது அவரின் பேராசை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்றுக்குரித்தான் அவர்களே, மௌத்தினுடைய சத்தம் கேட்கிற போதுதான் மனிதனுடைய கண்கள் விழித்துக் கொள்ளுமா? மௌத்துக்கான அழைப்பின் குரல் கேட்கும் போதுதான் மனிதனுடைய உலக ஆசைகளின் நீர்ச்சி பிறக்குமா? அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வழியாக நின்று விளக்குவார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய உலகத்தின்பால் ஓடுகிறவனுக்கான மௌத்தின் நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டுவான், இதா ஜா அஹதுஹுமுல் மௌத். இன்றைக்கு உலகம் ஆபீஸ், வேலை, வீடு, ஸ்கூல்னு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதா அஹதுஹுமுல் மௌத், உங்கள் ஒருவருக்கு மௌத் வந்து விட்டால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்ட்ட போய் கெஞ்சுவான். கால ரப்பிர்ஜிஊன், அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பிடு. எதற்கு? லஅல்லி அஅமல ஸாலிஹன் ஃபீமா தரக்து, உலகத்தில் நிறைய நேரங்கள் அமல்கள் இல்லாமல் கழித்து விட்டேன், கொஞ்சம் அமல் செஞ்சுட்டு வந்துடுறேன். அமலு ஸாலிஹன், அமல்கள் செய்வதற்காக என்ன திருப்பி அனுப்பு. 40 வருடங்கள் 60 வருடங்கள் வீணாக்கி விட்டேன், மீண்டும் அந்த 40ஐ கொடு, மீண்டும் அந்த 60ஐ கொடு, போய் உனக்காக உழைத்து விட்டு வந்து விடுகிறேன், ரப்பே என்னை கபூல் செய் என்று ஒரு மனிதன் கதறுவானா. குர்ஆன்ல இது ஒரு இடத்துல வரும், இன்னொரு இடத்துல இன்னொரு மனிதன் பேச்சு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுவான். மறுமையில இந்த ஆளுக்கு பின்னாடி அல்லாஹ் இன்னொரு ஆளா அழைப்பான். அவர் போய் கேட்பாரு, அல்லாஹ் அவன் போன வாழ்க்கையை திருப்பி கேட்டான், 50 வருஷமோ 60 வருஷமோ வீணாக்கிட்ட, மீண்டும் சான்ஸ் கொடுன்னு கேட்டான். எனக்கு அதுவெல்லாம் வேண்டாம், எனக்கு என்ன தெரியுமா வேண்டும்? லவ் அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீபி, எனக்கு கொஞ்ச நேரம் கொடு. அவன் கேட்டது போல் முழு ஹயாத்தும் மீண்டும் வேண்டாம். லவ் அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீபின், எனக்கு கொஞ்ச நேரம் கொடு. ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் எப்படி திரும்பி வருவேன் தெரியுமா? நான் உலகத்திற்கு போனால் ஃபஅஸத்தக, நீ சொன்னதையெல்லாம் உண்மைப்படுத்துவேன், ரப்பு உண்மை என்று உண்மைப்படுத்துவேன், தொழுகையில் உண்மைப்படுத்துவேன், விக்ர்ல உண்மைப்படுத்துவேன், என் வீட்டினுடைய நிக்காஹ் போன்ற வழிபாடுகளில் மார்க்க சட்டத்தை உண்மைப்படுத்துவேன். உன்கிட்ட மீண்டும் வரும்போது ஃபஅகும் மினஸ் ஸாலிஹீன், நீ விரும்புகிற நல்லடியார உன்கிட்ட வருவேன், கொஞ்ச நேரம் கொடு. இலா அஜலின் கரீபி, கொஞ்ச நேரம் கொடு என்று கெஞ்சுவார். ஆனால் வாய்ப்புகள் மறுக்கப்படும். அங்கு மீண்டும் அனுப்புதல் ஹராம். அன்பானவர்களே, ஒரு மிகப்பெரிய வழி. ஒரு நாள் பயணம் சென்றார். உலமாக்கள் சாலிஹீன்களுடைய வரலாறுகள் என்ற கிதாபுகளில் இந்த சம்பவத்தை எழுதுவாங்க. ரொம்ப பெரிய வழி. ஒரு நாள் பயணம் செஞ்சார் அவங்களுடைய சீடர்களோடு. பயணம் செய்கிற போது ரொம்ப களைப்பு. ஒரு பெரிய மரம் தெரிஞ்சது. அந்த மரத்துக்கிட்ட போய் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ஓய்வெடுக்க உட்கார்றாங்க. மரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கபர், நிழல் பக்கத்தில் சின்ன கபராக இருக்குது. சரி, கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துக்கலாம், கபரு கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி போய் மரத்தின் நிலையில் ஒரு ஓரமாக படுத்துட்டாங்க. படுத்தவருக்கு ஒரு தூக்கத்தில் கனவுல அந்த கபூர்ல இருக்கக்கூடிய நபர் வந்தாராம். வந்து சொன்னாராம்,
நீங்க மிகப்பெரிய வலியாக இருக்கிறீங்க, ஆனா தஅலமூன வலா தஅமலூன், தஅமலூன வலா தஅலமூன், நீங்கள் தஅமலூன் அமல் செய்கிறீர்கள், ஆனா வலா தஅலமூன் அறிந்து கொள்ளவில்லை. உங்கள் அமல்களுக்கான நல்லவைகளின் பலன்கள் என்ன உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செய்கிற தீமைகளின் பலன்கள் என்ன உங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்க யார் தெரியுமா? நஹ்னு நஅலமு வலா நஸ்ததி அன் நஅமல். நாங்கள் யார் தெரியுமா? நஹ்னு நஅலமு, நீங்கள் செய்கிற நல்லவைகளுக்கான கூலி எங்களுக்கு அல்லாஹ் காமிச்சிட்டா எங்களுக்கு தெரியும். ஆனா வலா நஸ்ததி அன் நஅலம், நாங்கள் அமல் செய்ய முடியாமல் இருக்கிறோம். எங்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் பேராசையோடு காத்திருக்கிறோம். எங்களுக்கு நல்லவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே அடியானே அமல் செய்து கொள், எனவே அடியானே அமல் செய்து கொள் என்று சொல்லிவிட்டு செல்வார்களாம். அன்புக்குரித்தான் அவர்களே, இப்படி எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள் சொல்லலாம். இமாம் ரபி இப்னு ஹைஸம் ரஹிமஹுல்லாஹ், மிகப்பெரிய தாபிஈ இமாம் ரபி இப்னு ஹைஸம், வீட்டுக்கு பின்னாடி கார்டன்ல கபர் செஞ்சு வச்சிருப்பான், குழி தோண்டி வச்சிருப்பான். ஏதாவது மனசுல உலகத்தின் ஆசைகள் மிகைத்தால் வேகமா போய் அந்த கபருக்குள்ள படுத்துக்குவான். வேகமா போய் கபருக்குள்ள படுத்து மேல ஒரு பாயை போட்டு மூடிடுவாங்க. மூடி உள்ளே படுத்து கொண்டு அழுவார்களாம், 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 அப்படி அழுவாங்களாம். ஒரு நாள் அவங்க அழுகையினுடைய சப்தம் கேட்டு, மூச்சு திணறல் கேட்டு அவங்க மனைவி ஓடி வந்து அழுது கையை பிடிச்சி மேல தூக்கி கொண்டு வருவாங்களாம். ரபி இப்னு ஹைஸம் ரஹிமஹுல்லாஹ் உள்ள படுத்து அழுவாங்களாம். மனிதனே நீ யோசிச்சு பார் ரபியா, இந்த இருள் எப்படிப்பட்டது பார். வெளிச்சமே இல்லாத இருள் இது, வெளிச்சமே இல்லாத இருள் இது, யாருமே இல்லாத தனிமை இது, ஆறுதல் சொல்ல யாரும் இங்கில்லை, அமல்களை தவிர இங்கு உணவில்லை என்று கதறி கொண்டிருப்பாங்களாம். கதறிக்கொண்டு ஒரு நாள் இப்படி உள்ள போய் படுத்த ரபிக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வரலாற்றை எழுதுறது ரபியினுடைய மனைவி. ரொம்ப நீண்ட நாளா ரபியை காணோம். சரி, அங்கதான் இருப்பாங்கன்னு தேடி போனா மூச்சடைக்கிற சப்தம் கபூர்ல இருந்து. பயந்து போய் மனைவி அந்த பாயை தூக்கிட்டு ரபியினுடைய கையை பிடிச்சு மேல தூக்குனாங்க. தூக்கி வெளியே வந்த ரபி குமரி குமரி அழுகிறார், பயங்கரமா அழுகிறார். அழுதுட்டு அவங்க மனைவி கிட்ட சொன்னாரா, எனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு விட்டது என் ரப்பினுடைய பயத்தால், என்னை யாரோ காப்பாற்றுவாங்களா என்று கதறினேன். இன்றைக்கு அல்லாஹ் உன்னை அனுப்பினான், நாளை என்னுடைய கபருக்கு யாரை அனுப்புவான்? நாளை என்னுடைய கபருக்கு அல்லாஹ் யாரை அனுப்புவான்? இந்த தனிமையில் இருந்து என்னை காப்பாற்றுபவர் யார்? இதை மறந்து விட்டேனே என்று கதறி அழுதார் ரபி என்பது வரலாறு. அன்புக்கினியவர்களே, இப்படி எத்தனையோ வரலாறுகள் சொல்லலாம். மறுமையின் கபரில் ஒரு மனிதனுக்கான ஆசை அல்ல, பேராசை. அது அமலாக இருக்கும், அது அமலாக இருக்கும். ஒரே ஒரு ஆசை தான். உலகத்துல தான் 7, 8 ஆசை அல்லாஹ் அடுக்கணும். ஆனா மறுமையில கபர்ல மனிதனுக்கான ஆசை ஒன்றே ஒன்றுதான், லஅல்லி அமலன் சாலிஹன். ஒரே ஒரு நல்ல அமலுக்கான வாய்ப்பு கிடைத்தால் போதும், நான் உடனே செய்து விடுகிறேன் என்று மனிதன் கெஞ்சுவான், கெஞ்சுவான். இப்படி கெட்டவர்களுக்கும் உண்டு, நல்லவங்களுக்கும் உண்டு, நல்லவங்களுக்கும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில ஹதீஸ் வரும், ஒரு ஷஹீத் நாளைக்கு அல்லாஹுவை சந்திக்க மறுமைக்கு வருவார். மறுமைக்கு வருவார், கவலையான முகத்தோடு வருவார். அல்லாஹ் கேட்பானா, அடியானே ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க? அப்போ அந்த ஷஹீது சொல்வாராம், அல்லாஹ் உனக்காக உயிர் நீத்தேன், கொடுக்க ஒரு உயிர் தான் இருந்தது, நீ அதற்காக தரும் சன்மானத்தை பார்த்தேன், இன்னும் எனக்கு வாய்ப்பு தான், இன்னும் எனக்கு வாய்ப்பு தான். 10 முறை இதே போன்று உனக்காக நான் ஷஹீதாக வேண்டும், என் உடலில் இருந்து உயிர் துடிதுடித்து ரப்பே ரப்பே என்று வெளியாக வேண்டும், எனக்கு அந்த வாய்ப்பு தான் என்று கெஞ்சி கேட்பாராம். அல்லாஹ் தஆலா சொல்வானா, உனக்கு அந்த வாய்ப்பு அல்ல. அன்பானவர்களே, இங்கு செய்தி என்ன தெரியுமா? நல்லவர்களுக்கான ஆசையும் தீயவர்களுக்கான ஆசையும் நாளைக்கு மறுமையில் அமல்ல இன்னும் கொஞ்சம் கூட்டி இருந்திருக்கலாம், அமல்ல இன்னும் கொஞ்சம் கூட்டி இருந்திருக்கலாம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் நினைவில் நிறுத்தி நான் நகர்கிறேன். நாளைக்கு மறுமையில ரொம்ப கை சேதப்படுற 2 நபர் யார் தெரியுமா? 2 நபர் நிறைய அமல்கள் செஞ்சிருப்பார். மறுமையில வந்து நிற்பார், அவருக்காக சொர்க்கம் தயாராக இருக்கும், அவருக்கான அமல்களுக்கான கூலிகள் தயாராக இருக்கும். அல்லாஹ் எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி காமிப்பான், கண்ணுக்கு முன்னாடி காமிப்பான். காமிச்ச உடனே அவர் ஆசைப்படுவார், நான் உள்ளே நுழைய வேண்டும் என்று ஆசைப்பார். ஆனால் அங்கு தடுக்கப்படும். ஏன் தெரியுமா? நீ உறவுகளை முறித்தவன், உன்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த மனிதன் அப்போ அவ்வளவு கஷ்டப்படுவார், அவ்வளவு கஷ்டப்படுவார். யோசித்து பாருங்க, அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும். கொஞ்சம் என் மனசை இறங்கி என் உறவுகள்கிட்ட சலாமாவது சொல்லி இருக்கலாமே,
நான் முறித்த உறவுகளிடத்தில் கைகுலுக்கி முசாஃபா செய்திருக்கலாமே. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய அற்புதம். இதற்கு முன்னால் என் கோபத்தை, என் தலைகணத்தை முற்படுத்தி விட்டேனே என்று கதறுவாராம், அழுகுவாராம் நாளைக்கு. அதே போன்று இன்னொரு நபர் இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் வரும், நாளை மறுமையில ஒரு நபர் அவருக்கான சொர்க்கத்திற்கான எல்லா சீட்டுகளும் தயாராயிரும், ஆனால் போகாமல் தடுக்கப்படுவார். அவருக்கான அரியணைகள் எல்லாம் காத்திருக்கும், ஆனால் உள்ள நுழையாமல் தடுக்கப்படுவார். அவர்களின் அமல்கள் அங்கீகரிக்கப்படாது. ஏன் என்று கேட்கிற போது சொல்லுவார், உனக்கான கடன்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, உன்னுடைய கடன் இன்னும் பாக்கியா இருக்கு, எனவே கடனை நிறைவேற்றினால் மட்டும்தான் இதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லுவார். அவர் புலம்பி தள்ளுவார், அல்லாஹ் எனக்கு எத்தனை வாய்ப்புகள் கொடுத்த, நான் கடனை நிறைவேற்ற மறந்து விட்டேன், நான் கடனை நிறைவேற்ற மறந்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் போய் சம்பாதித்து எப்படியாவது என் கடனை நிறைவேற்றி விட்டு வருகிறேன், ஒரு வாய்ப்பு கொடு. தரப்பட மாட்டாது. அன்பானவர்களே, மறுமை நாளினுடைய ஆசைகள் எக்கச்சக்கமானது. அதன் பேராசையின் மிக முக்கியமானது அமல்களின் மீது பேராவல் கொண்டிருப்பான். அல்லாஹ் அப்படிப்பட்ட அமல்களைத்தான் நமக்கு தரவிருக்கிறான். அந்த அமல்களின் மாதத்தின் துவக்கம் ஷாபான். அன்பானவர்களே, எவ்வளவு அமல்களுக்காக தயாராகி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இந்த உலகம் இருக்கிறதே ரொம்ப நாளைக்கெல்லாம் கிடையாது, ரொம்ப நாளைக்கு கிடையாது. உலகம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஆசையின் கடிவாளம் அமல்களின் பால் திருப்ப வேண்டிய மிக முக்கியமான தருணம் இது. அன்பானவர்களே, ஷஅபானை கடந்தால் ரமதான். நம்முடைய அமல்களின் வீரியம், ஆர்வம் எவ்வளவு இருக்கிறது என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ நாட்கள் நினைவு இருக்கிறது, எத்தனையோ நாட்கள். பிறந்த நாளை வருஷம் நினைவு வச்சுக்கிறோம்ல. பிறந்த நாள் வந்துருச்சுன்னா ஒரு குழந்தைக்கு அவங்க அத்தா உட்காந்து கதை சொல்லுவார், நீ இப்படி பிறந்த, நீ அப்படி பிறந்த, நீ அந்த மாதிரி உனக்கு பேர் வச்ச, இந்த மாதிரி பேர் வச்ச, உன்னுடைய நாட்கள் இப்படி, உன் ஸ்கூல்ல சேர்த்த நாள், உன்னை படிக்க வச்ச நாள், நீ 10th எழுதின நாள், நீ 12th எழுதின நாள், எல்லா நாட்களும் ஞாபகம் இருக்கும் ஒரு குழந்தைக்கு. பிறந்த நாள் நினைவூட்டுதல். ஒரு கணவன் என்றால், ஒரு புது மணவாளன் என்றால், அவனுக்கு வாழ்க்கையின் முதல் இரவு, என் மனைவியோட எப்படி பேசினேன், என்ன செய்ய போறேன், என் கல்யாண நாள் எப்படி, என்னுடைய மணவாள நாள் எப்படி, என்னுடைய முதல் இரவு எப்படி என்று யோசிப்பான். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிங்க, நம்முடைய கபரினுடைய முதல் நாள் எப்படி இருக்கும், என்னுடைய கபரினுடைய முதல் இரவு எப்படி இருக்கும். வாழ்க்கையின் பிறந்த நாள் தெரியும், வாழ்க்கையில் மௌத்தான நாளை நினைவு கூறுபவர் யார் இருக்கிறார். என் கபரினுடைய முதல் லொஹர் நேரம் எப்படி இருக்கும். அங்கேயும் பாங்கு சத்தம் கேட்கும், அங்கேயும் தொழுகையின் சத்தம் கேட்கும், அங்கேயும் பயான் சத்தம் கேட்கும். அன்பானவர்களை யோசியுங்கள், என் கபரினுடைய முதல் இரவு அது எப்படி இருக்க போகிறது, என் கபரினுடைய முதல் நாள் அது எப்படி இருக்கும். அன்பானவர்களே, உலகத்திற்கு வருவதற்குத்தான் வரிசை. முதல்ல தாதா வரணும், அப்புறம் அத்தா வரணும், அப்புறமா மக வரணும். உலகத்தில் உள்ளே வரத்தான் வரிசையே தவிர உலகத்தில் இருந்து மறுமைக்கு போவதற்கு வரிசை அல்ல. தாதா இருக்குகிற போதே அத்தா இல்லாமல் போகலாம், அத்தா இருக்கும் போதே மகன் இல்லாமல் போகலாம். உலகத்தில் இருந்து மீண்டும் செல்வதற்கு வரிசைகள் கிடையாது. அன்பானவர்களை, எப்போது மௌத் வரும் என்று சொல்ல முடியாது. அந்த நாட்களில், அந்த நேரங்களில் போய் கை சேதப்படுபவனின் கூக்குரலை கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள். தனிமையின் இல்லம். அன்பானவர்களை, யோசியுங்கள், எனக்கான கஃபன் எப்போதே ரெடியா இருக்கலாம், 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, 2 நாளைக்கு முன்னாடி என்னோடு படித்தவர், நிக்கா முடிவாயிருக்கு, எல்லாரும் பர்ச்சேசிங்க்கு சென்னைக்கு வந்தோம், எங்க அத்தை வீட்டில் இருந்தாங்க, எல்லாரும் துணி எடுத்தோம், எங்களுக்கு செய்தி, நாங்கள் சென்னைக்கு வந்ததும் வந்துச்சு, எங்க அத்தா வஃபாத்துன்னு செய்தி வந்துச்சு. மௌலானா, நான் இங்கிருந்து போகும்போது என் கல்யாணத்துக்கான ஆடைகள் வாங்கிட்டு போல, எங்க அத்தாவின் கஃபனை வாங்கிட்டு போனேன், எங்க அத்தாவின் கஃபன். அல்லாஹ் என்னை சென்னைக்கு வர வைத்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? எங்க அத்தாவின் கஃபன் இங்கு தயாராக இருக்கிறது, எனவே வர வைத்திருக்கிறார். நமக்கான கஃபன்கள் தயாராக இருக்கலாம், எனக்கான கபர் என்னை வரவேற்க தயாராக இருக்கலாம், எனக்கான மண்வெட்டியோடு தயாராக இருக்கலாம். எப்போது மௌத் வரும் என்று பாயிண்ட் போட்டு சொல்ல முடியாது, ஆனால் வரும். இதில் தான் அலட்சியம். அன்புக்குரித்தானவர்களே,
القيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع هواها وتمنى على الله. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு, உங்களில் மிகப்பெரிய அறிவாளி யார் தெரியுமா? மன் தான நஃப்ஸஹு, தன்னுடைய ஆன்மாவை பரீட்சை செய்து கொண்டே இருப்பான். வஅமில லிமா பஅதல் மௌத், அவனுடைய மரணத்திற்கு பின்னான வாழ்க்கைக்காக அமல் செய்து கொண்டே இருப்பான். நீ என்ன செய்தாய், என்ன செய்தாய், உன் மரணத்திற்கு பின்னான வாழ்க்கைக்காக என்ன சேமித்திருக்கிறாய் என்று சொல்லி சொல்லி தன்னை தயார் செய்து கொண்டிருப்பான். அல் கையிஸ் அவன் அறிவாளி. வல் ஆஜிஸ், முட்டாள் யார் தெரியுமா? உலகத்தின் பேரறிவாளி. இந்த கம்பெனியில வேலை பார்க்கிறவர், இவ்வளவு ஐக்கிய லெவல் உள்ளவர், இவர்களை பெருமானார் அறிவாளி என்று சொல்லவில்லை. வல் ஆஜிஸ் யார் தெரியுமா? இயலாதவன். முட்டாள் யார் தெரியுமா? மன் அத்பஅ ஹவாஹா, தன் நஃப்ஸுக்கு எப்போதும் கட்டுப்பட்டவன். இது சொல்லென்றால் இதை செய்வான், அதை செய்யாத என்றால் அதை செய்ய மாட்டான். திருமணங்களில் ஆடம்பரம், இசை, கூத்தாடல்கள், போன் போன்ற அனாச்சாரமான காரியங்களில் ஈடுபட்டிருப்பான். வல் ஆஜிஸ், இவன் முட்டாள். மன் அத்பஅ ஹவாஹா, எல்லா காலங்களிலும் தன் நஃப்ஸையே பின்பற்றி வதமன்னா அலல்லாஹ், நோயாளியாக ஒன்றும் முடியாமல் கடக்கும் போது அல்லாஹ் காப்பாத்துன்னு கையேந்துவான். இவன் முட்டாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிறைவாக ஒரு ஹதீஸோடு நிறைவுக்கு வருகிறேன். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸம் கப்ல ஹம்ஸின், ஐந்துக்கு முன்னால் ஐந்தை கொண்டு பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இந்த சூழல் வரும். இக்தனிம் ஹம்ஸம் கப்ல ஹம்ஸின், ஐந்துக்கு முன்னால் ஐந்தை கொண்டு. முதலாவது பெருமானார் சொன்னார்கள், ஹயாத்தக கப்ல மௌத்திக், உனக்கு ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணத்திற்கு முன்னால் உன்னுடைய ஹயாத்தை நீ பயன்படுத்திக் கொள். உலகம் என்பது உலகத்தை சம்பாதிக்க அல்ல, மறுமையை சம்பாதிக்க. மறுமையை சம்பாதிக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கியவர்களுக்கு உலகம் கிடைத்துவிடும், மறுமையும் கிடைத்துவிடும். உலகம்தான் சம்பாதிப்பின் நோக்கம் என்றவர்களுக்கு மறுமையும் அல்ல, உலகமும் அல்ல. முதலாவது பெருமானார் சொன்னார்கள், ஹயாத்தக கப்ல மௌத்திக், உங்கள் மரணம் வரும், அதற்கு முன்னால் உன்னுடைய ஹயாத்தை பயன்படுத்திக் கொள். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக், உன்னுடைய வாலிபத்தை உன்னுடைய வயோதிகத்திற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள். கடைசி நேரத்துல அல்லாஹ் அல்லாஹ் பள்ளியில் இருப்பதற்கு முன்னாடி முதல்ல உன்னுடைய வாலிபம், முடி நிறைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுடைய வாலிபத்தில் அல்லாஹ்வுடைய வயோதிகத்தை பாதுகாப்பான். இது மிகப்பெரிய செய்தி. மூன்றாவது பெருமானார் சொன்னார்கள், கினாஅக கப்ல ஃபக்ரிக், ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன்னுடைய பொருளாதார நிலையை பயன்படுத்திக் கொள். அதை அல்லாஹ்வுக்கு என்று செலவழித்தால் உன்னை கடைசி வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பான், அவனுடைய பாதுகாப்புல வச்சிருப்பான். துன்யா வென்று போனால் ஒரு நாள் உனக்கு ஃபக்ர், ஏழ்மை என்பது வரும். கினாஅக கப்ல ஃபக்ரிக். நாலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிஹ்ஹதக கப்ல ஸகமிக், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். கஷ்டப்பட்டு உழைச்சேன், 20 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன், லட்சக்கணக்கில் உழைச்சேன், எல்லா மக்களுக்கும் நிக்கா செஞ்செல்லாம் வச்சுட்டேன். இப்போ என்ன, அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் வாடகை வாங்கிட்டு இனிமேல் வாழ்க்கையை ரசிக்கலாம்னு வந்திருக்கிறார். வந்தாரு, மறுநாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக். அவருக்கு போனால் வாதம் அடிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறார். ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய். அன்பானவர்களே, யோசியுங்கள். ஒரே ஒரு எவ்வளவு பெரிய மிக முக்கியமான பொக்கிஷம் தெரியுமா நம்முடைய ஆரோக்கியம். நடத்தல், பேசுதல், சிந்தித்தல், சிரித்தல், இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்த பெரும் பாக்கியம். நீங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வச்சிருக்கிறவனுக்கு ஹயாத்துல ஒரே ஒரு நாள் நோய் ஏற்பட்டால் போய் புரண்டு படுத்து விட்டால் மீண்டும் எழ முடியுமா? எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, எத்தனையோ மிகப்பெரும் ஹாஸ்பிட்டல்கள், எவ்வளவோ சொத்து சேகரித்தவர்கள், அங்கு போய் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் கபல சகமிக், உங்களுக்கு நோய் வரும். அந்த நோய்க்கு முன்னால் உங்கள் சிஹத்தை பயன்படுத்துங்கள். பயன்படுத்தினால் கடைசி வரைக்கும் உங்களுக்கான சிஹத்தை நான் பாதுகாக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். ஒரே ஒரு நோய், கடைசி வரைக்கும் பள்ளிவாசல்ல இருந்தாரு, கடைசி வரைக்கும் இருந்தாரு, ஆனால் ஒரு நோய், அவருடைய வாழ்க்கை ஹாஸ்பிட்டல்லையே முடிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டலே அல்லாஹ் நினைத்தால் முடியும். ஆரோக்கியமா சுத்திட்டு இருந்தவர் இன்னைக்கு இல்ல. ஹயாத்தக சிஹ்ஹதக கப்ல ஸகமிக், நோய்க்கு முன்னால் உங்கள் ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபராகக கப்ல ஷுக்லிக், நாளைக்கு உங்களுக்கு கடுமையான நிலைகள் வரலாம், அதற்கு முன்னால் உங்கள் ஓய்வு நேரங்களை பயன்படுத்துங்கள். அல்லாஹ் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை குர்ஆனுடைய தஃப்சீருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு ஒரு விளக்கம் சொல்வாங்க. ஃபராகத் என்பது துன்யா, ஷுகுலக் என்பது ஆஹிரத்.
ஃபராக ஓய்வான நேரங்கள் என்பது இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக்கங்க. நாளை மறுமை ரொம்ப இக்கட்டா இருக்கும். அந்த மறுமையில உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது. ஃபராக கபல ஷுகுலிக், உங்களுடைய கடுமையான நேரங்களுக்கு முன்னால் ஓய்வான துன்யாவை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துங்கள் என்பது செய்தி. அன்பானவர்களே, அல்லாஹ் நம்முடைய ஆசைகளை அவனுக்கான ஆசைகளாக ஆக்குவானாக. வந்திருக்கிற ஷஅபான், அதை தொடர்ந்து வர இருக்கிற ரமதான், அதை அல்லாஹ்வுக்காக கழிக்க வேண்டும். அல்லாஹ் நசீபினை தருவானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.